బాగా ఉందు. ನಿಮ್ಮೆ வாழ்த்துகேமு. நீவிரி ஒரே ஒரு சாமியை பத்தி தெரிந்தவரா? அவதை எல்லாத்தையும் உண்டாக்கினே. அவன் வான, பூமி, கடலு எல்லாத்தையும் படைத்த. அவன் பேசின, சொன்ன, வெளுசா உண்டாகணுந்து. உடனே வெளுசா உண்டாசு. அச்சமே வேனமும் பூமியும் உண்டாசு. கடவுளே உலகத்துக்கு அதிகாரி. கடவுளே உலகத்தை உண்டாக்கின. அது முச்சிரமே அவரை நம்பி இருக்குது. ஏனாக்குந்தா அவனே அதை உண்டாக்கின. அவன் மெலனேமு மரத்தேமு உண்டாக்கின. வேண்டுனேமு மீனேமு பறவனேமு வேனத்தேமு மெஞ்சினேமு உண்டாக்கின. நிலாவுனேமு மீனேமு சூரியனேமு உண்டாக்கின. அவன் எல்லாத்தையும் உண்டாக்கின. கடவுளு படைத்த எல்லாமுமே நல்லதா கிடாக்குது. கடவுளு சொன்னதியும் ஒரு பாவமும் இல்லை. கடவுளது மனசுக்குள்ளும் பாவம் இல்லை. அவ பாவத்தை வெறுத்த. ஒரு மனுஷனும் கடவுளை உண்டாக்கினதில்லை. அவனுக்கு துக்காங்காது ஒன்றும் இல்லை. கடவுள் எப்போதுமே இருக்க. கடவுளுக்கு தாய் தந்தையும் இல்லை. கடவுள் பிறக்கவும் இல்லை. கடவுள் சாகவும் இல்லை. அவனுக்கு ஓய்வுங்காது இல்லை. கடவுள் ரொங்குகாதும் இல்லை. கடவுள் களவன ஆக மாட்ட. கடவுள் உண்டாக்குகவ, அதனாலே எப்போதுமே மாற மாட்ட. கடவுள் எப்போதுமே நல்லவ, கட்டுப்பாடோட இருக்கவ. சில நேரத்தி மனுஷ மர துண்டுனையோ ஒரு கல்லையோ எடுத்து அதனை ஒரு மனுஷ உருவம் போல செய்து அதனை ஒரு வேண்டு மாதிரியோ இல்லை பறக்க பறவை மாதிரியோ செய்து அதுதே தத்து கடவுளுந்து சொல்லுக. அதனை வணங்குகாதும் அதுக்கு முந்துக்கு கூடாந்து எல்லாத்தை படைக்கவும் செய்க. ஒரு மரத்துண்டு கேட்காதும் இல்லை, அது பேசுகாதும் இல்லை, நடக்காதும் இல்லை. நிமுக்கு கஷ்டம் வருகாம் போது அது நிமுக்கு உதவி செய்காதும் இல்லை. உறுதியா நிமுக்கு ஒரு வேலைனே அது செய்காதும் இல்லை. மோசமான ஆவிகா அச்சா நம்மை நடத்துக்குது. நாம் ஏந்திருக்காத அளவுக்கு நம்மை தள்ளி விடுகுது. பாரி ஏசாமி எப்போதுமே இருக்க. அவ உண்டாக்கின. ஏசு சாமினாலே பார்க்க முடியும், பேச முடியும், கேட்காக்கும் முடியும். கடவுள் எங்கே போகணும்னு விரும்புகேனோ ஆங்கெல்லாம் கடவுள் போக முடியும். எல்லா கடவுளுக்குமே ஏசு சாமிதே பெல்லா கடவுளா இருக்க. கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கினதுனாலே நானே எல்லா இடத்தையும் கடவுளா இருப்பேன்னு சொன்னேன். கடவுள் உண்டாக்குகவ எல்லாத்தையுமே சக்தி உள்ளவ. ஒரே ஒரு நேரத்தி எல்லா இடத்தையும் கடவுள் நிலை இருக்க முடியும். கடவுளுக்கு எல்லா சக்தியும் கிடக்குது. இவ்வெல்ல உலகத்தி எல்லாத்தையும் உண்டாக்கின. வேனத்தையும் துண்டிசின, பூமினேமும் துண்டிசின. சூரியனை படைத்த, அது நம்மை ரொம்ப சுடுகுது. தண்ணினை படைத்த, அது நமக்கு ரொம்ப குளிர்குது. தண்ணி ரொம்ப ஆழமானது. அது சொன்ன உடனே அது கீழ்ப்படிக்கும். கேத்தையும் புயலையும் உண்டாக்கின. ஆனா அது கடவுளை தடுத்துகாக்கோ நிறுத்துகாக்கோ முடியாது. கடவுள் பூமி அதிர்ச்சினை விட பெல்லவ. எல்லாத்தையும் படைத்த, வேனத்திருக்க மீனையும் படைத்த, எல்லாத்தையும் அருந்து வைத்திருக்க. அதனாலே இவ்வுலகத்திற்க எல்லாத்தை காட்டிலும் கடவுள் பெல்லவனா இருக்க. எல்லா மக்களை காட்டிலும் பெல்லவ. ஆண்டவ சொல்லுக, அவர் எல்லாருமே சின்னவரு. மண்ணு பொடி போல அவர் ரொம்ப சின்னவர்கா. அச்சமே கடவுள் ரொம்ப பெல்லவ. எல்லாரை காட்டிலும் உசந்தவ. ஏனாக்குந்த அவ எல்லாத்தையும் உண்டாக்கின. அது எல்லாமுமே கடவுள் பக்கம் இருக்குது. இன்னமும் பாரி கடவுள் ரொம்ப உசந்தவ. கடவுள் ராவிதி ரிட்டேமு வேண்டுனேமு சின்ன சின்ன உசுருக்குள்ளேனேமு நிறைய சோலை வேண்டுகளேமு தத்து கூடுக்குள்ளுமு தத்து ஒலைக்குள்ளேமு தண்ணிக்குள்ளே கிடக்க ஆழத்தேமு வேனத்திருக்க மீனேமு மெலேது நூலத்தேமு எழுதி கிடக்க ஆழத்தேமு பாக்க. கடவுளுனாலே பார்த்து உணர்காக்கு முடியும். புல்லுக்குழு பாம்பு ஊறுகாதேமு உரும்பு மண்ணுக்குழு கூரை கட்டி வாழுகாதேமு பாக்க. கடவுளுனாலே இடைதி இடைதி இருக்க ரெண்டாளுக்குள்ளும் நடக்க எல்லா காரியத்தையும் பார்க்க முடியும். நீ விரி ஏங்க போனாலும் அவ பார்க்க
கடவுளுக்கே ஏதேமுமே மெரேத்து வைக்க முடியாது. ஆண்டவன் ஒரு நாளும் தப்பு செய்ததே இல்லை. கடவுளுக்கு கஷ்டமானது எதுவுமே இல்லை. நின்னை பத்தியும் கடவுளுக்கு முழுசா தெரியும். நீவிர் எப்ப கவலைப்படுகிறதும் கடவுளுக்கு தெரியும். நிமித்து அஞ்சிக்கனேமு கடவுளுக்கு தெரியும். நீவிரி சிந்திக்காதேமு கடவுளுக்கு தெரியும். இவ்வுலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கடவுளை அறிந்து வைத்திருக்கேன். இவ்வுலகத்தில் இருக்க எல்லாத்தை காட்டிலும் கடவுளுதே அறிவாளி. இவ்வுலகத்தில் இருக்க எல்லா வைத்தியரை காட்டிலும் பேயோ பிசாசோ ஏமாத்த முடியாது. கடவுள் எல்லாத்தையும் நேசித்திருக்க. எல்லா ஆம்பளைகளையும் பொன்றிகளையும் கலவனரையும் பிள்ளைகளையும் வயசு பிள்ளைகளையும் நேசிக்க. கடவுள் எல்லா ஜனத்தை நேசிக்கங்காதே எல்லாருமே அறியணும்னு விரும்புக. கடவுள் முழுசா நல்லவ. கடவுள் கட்டாதேமோ பிசாசுனேமோ வெறுக்காங்காதே ஜனங்க அறியணும்னு விரும்புக. எல்லா ஜனமுமே வெந்தா இருக்கணும்னு விரும்புக. பாவத்தை விட்டு விடணும்னு கடவுள் விரும்புக. எல்லா ஜாதி மக்களுமே வேற தெய்வத்தை கும்பிடுகாதே கடவுள் வெறுக்க. தன்னையே வணங்கணும்னு ஆண்டவ விரும்புக. எல்லாத்தையுமே படைத்த கடவுளுதே உண்மையான ஆண்டவன். பரகே பூமியேமும் பூமிதி கிடக்க எல்லாத்தையும் உண்டாக்கின. முதல் மனுஷனேமும் மனுஷனேமும் உண்டாக்கின. அவர் நல்லா இருக்கும்போது அவரோட பேசமா இருந்த. அது ஒரு நல்ல தோட்டத்தையும் உண்டாக்கின. நிறைய பாம்பு வகைகாதி கடந்தது. அதுக்குள்ளதே அவர் வாழணும்னு கடவுள் தீர்மானம் எடுத்த. ஆண்டவ படுத்த முதல் மனுஷனுக்கு பேரு ஆதாமுந்து. ஆ மனுஷிது பேரு ஏவாளுந்து. ஆண்டவரோட அவர் எச்ச அன்பா இருக்கணும்னு சொல்லி கடவுள் அவருக்கு சொல்லி கொடுத்த. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நீ விரும்பு ஆண்டவனை அறிந்து கொள்ள விருப்பமா இருக்கிதியா? ஆண்டவரத்து பக்கம் நீ விரி வாழணுமா? நான் ஆண்டவனை பத்தி சொல்லுங்க. நான் தெரிந்தாதனாலே சொல்லுங்க. பாகா 2 உண்டாக்குகாதுமு வூந்து போகாதுமு. 238 ரொம்ப நாளைக்கு முதல் மிலைகாலத்தி மரம் இல்லை, தண்ணி இல்லை. அதுக்கு வேணுந்தபடி அதெல்லாம் உண்டாக்கினேன். அதனை பார்த்து சொன்னேன் வெளுசா உண்டாகணும்னு சொல்லி. அச்சமே ஆனது. அது இல்லாத தண்ணினேமும் தண்ணி வருக ஊத்துகளையும் வராண்டு கிடக்க பூமிதி வேணும்னு சொன்னேன். அச்சமே ஆச்சு. பறகை புல்லுவலி மந்தை ஆகணும்னு சொன்னேன். அது அச்சமே ஆச்சு. மரமும் கெசாங்குமும் வளர்ந்தது. இது மாதிரிதே குருவினேமும் வேண்டுகளையும் உண்டாக்கினேன். அதெல்லாம் தத்து கட்டளைனாலே படைத்தேன். கடவுள் ஜனத்தை உண்டாக்கின. ஆனா முதல் மனுஷனே ஆதாமுந்துலேத்த. பறகை ஆதாமுக்கு நல்லா ரொக்கே கொடுத்து அந்நேராத்தி கடாகெலும்புனை எடுத்து அது மூலதேம்பா முதல் மனுஷனே உண்டாக்கின. ஆ பன்றினே தன்னோட இருக்காக்கு உண்டாக்கின. ஆதாமு தத்து பண்டுனே ஏவாளந்து லேத்தேன். கடவுள் ஆதாமே எல்லா பல வகைகா கடக்கா ஒரு தோட்டாத்தி வெத்திருந்த. பறகை ஆதாமே கடவுள் பார்த்து தோட்டாத்தி நடுவிதி கடக்க மரத்தே. கடவுள் ஆதாமே பார்த்து ஈ தோட்டாத்தி நடுவே கடக்க மர பழத்தினே திங்கா கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். மற்ற எல்லா பழத்தையும் திங்க சொன்னேன். ஆனா ஒரு நாள் பிசாசு அதுக்கே வந்தேன். பிசாசுன்னு சொல்லுகாவ கடவுளுக்கு எதிரி. அது இல்லாதே கடவுளுக்கு பிள்ளைகளுக்கும் அவ எதிரி. அவ ஒரு பாம்பவே சாத்தி அதுக்கே வந்தேன். அச்சமே ஏவாளுக்கே வந்து கடவுள் திங்கா கூடாதுன்னு சொன்ன பழத்தே திங்காவும் சொன்னேன். அது நல்லா கடாக்குந்தும் சொன்னேன். ஏவாளுந்து சொல்லுகாவா பிசாசு வார்த்தனை கேட்டாதும் இல்லாதே அது அவளுக்கு நல்லா கிடந்தது. அதனால ஏவாளு பிரிந்து போனா. அச்சமே வாங்கின பழத்தை தேனும் திந்து தத்து ஆளானுக்கும் கொடுத்தேன். பறகை ஆண்டவன்த்து வார்த்தனே அத்தோட்டத்துக்குள்ள கேட்டாரு. உடனே வேற அஞ்சி தாமு ஒழுந்து கொண்டாரு. கடவுள் ஆதாமை பார்த்து நீ ஏங்க இருக்காந்து கேட்டேன். அதுக்கு ஆதாமு நான் ஒழுந்து கொண்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னந்தான் எனக்குள்ள அஞ்சிக்கே வந்திருக்குது. கடவுள் ஆதாமை பார்த்து நான் திங்கா கூடாதுன்னு சொல்லி இருந்த பழத்தை நீ திந்தாலும் வந்து கேட்ட. என்னோட இருக்காவாதே அப்பழத்தை எனக்கு தந்தா. நானும் திந்துட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஏவாளோட ஆண்டவ பேசினேன். நான் சொன்ன வார்த்தனை நீ கேட்டு கேட்காதே போனதுனாலே
அப்பழத்தை நீ திந்தாதனாலே நீ எப்பெல்லாம் புள்ளை வைப்பியோ அப்பெல்லாம் நீ சரியான கஷ்டப்படுவின்னு சொன்ன. அதுவும் இல்லாதே நீ தாளனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொன்ன. ஆதாமை பார்த்து ஆண்டவன் சொன்னதும் நீ வார்த்தனை மீறி செய்த தப்புக்காக பூமிதி நினுக்கு இனி ஏது பலனுமே கிடைக்காது. பூமிதி நினுக்கு முள்ளுமும் வேதனை தரகாதுமா கிடாக்கு. நீ வாழுக நாளெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்ததே நீ வாழணும்னு சொன்ன. அச்சமே நீ கடைசிதி சத்து மண்ணுக்கே நீ போவி. அதுவும் இல்லாதே நீ எனக்கு ஒரு சொந்தக்காரனா இருக்க முடியாதுன்னு சொல்லி தண்டுத்த. அச்சாமே ஆதாமேமும் ஏவாளேமும் அவருக்கு உண்டாக்கி வைத்திருந்தா தோட்டத்திலிருந்து அவரை வெளியே முடிக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தோட்டத்திற்காக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கலே. அவர் வெளியே வந்த பிறகு வல்லாமனை விளைக்காக்கு அடங்களே பறந்தாரு. இப்ப அவருக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிட்டுது. ஆண்டவருக்கு அவர் ரொம்ப தூரத்திருந்தாரு. அவரும் தெரிந்து கொண்டாரு எச்சா இருந்தாலும் நாம் சாக போகே முந்து எத்து சொந்தக்காரரே நாம கூட ஆதாம் ஏவாளை போலதே இருக்கோயி. கடவுள் சொல்லுகாதே நாம் காது கொடுத்து கேட்காதில்லே. இதுவும் இல்லாத நிறைய காரியங்களை செய்து கடவுளை நாம வேதனைப்படுத்துகோயி. நமக்கு தண்டனை ரொம்ப பக்காத்தி கிடாக்குது. ஆதாமு ஏவாளுக்கு கிடைத்த தண்டனை நமக்கும் கிடைக்கும். ஆனாலும் கடவுள் நம்மை ரொம்ப நேசிக்க நிஜமா மக்களை காப்பாத்தணும்னு முடிவெடுத்திருக்க. அதனாலே தனக்கு இருந்த ஒரே மகனே இப்பூமிதி வாழுகாக்கு அனுப்பின. இது மூலாதே நமத்து உறவுனே கடவுளுக்கே சேர்த்துக்க. நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு கிறிஸ்து ஏத்துக்குன. ஏசாமி பூமிதி வந்து சத்து 3வது நாள் விசுரோட வந்த. எச்சா மேனாலும் நமக்கு வைத்திருந்த தண்டனை தானும் ஏத்துக்குன. அதனாலதே நமக்கு தண்டனையும் கஷ்டமும் குறைகுது. ஏசு சாமினே நாம நம்பினா கடவுள் நம்மை ஏத்துக்குவேன். நிம்மை படத்த ஆண்டவரோட நீவிரி பேச முடியும். அச்சமே நீவிரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு உதவி செய்காக்கு ஏசு சாமினை பூமிக்கு அனுப்பினதுனாலே. இப்ப நான் கடவுளது நியாய தீர்ப்பை பத்தி சொல்லுங்க. கடவுள் நம்மை ரச்சிக்காக்கு என்ன திட்டா வைத்திருக்கேன், கடவுள் நம்மை ரச்சிக்காக்கு என்ன திட்டா வைத்திருக்கேன்னு நான் அதிகமா சொல்லுங்க. ஒரு உறுதி கடவுளுக்கு ஒரு பேச்சு உண்டாசு. பாகம் 3 நமக்கு வருக தண்டனை 76. வணக்கம் 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 வணக்கம். நீவிரி குழுக்கிறாரு பேசுகாதே நீவிரி கேட்க முடியுதா? கேட்டிருந்தே நான் எல்லா நாளுமே கேட்டிருந்தேன். எனக்கு அதை பத்தி சொல்லு. மிகவும் முக்கியமான மனுஷவன், வயசானவன், நாம் பேசிக்கொண்டிருக்கா மனுஷன் பாவத்தை பத்தி தனக்கு உள் மனசிதி குறுகுறுத்து கொண்டிருக்கேன். அதுவும் இல்லாத கல்லு மனசா இருக்கேன். இது நிஜமா கடைசியாக நடக்க போகாது. என்னது கடைசியா நடக்க போகாது? மிகவும் கஷ்டமான காரியம். அதுக்காக மனுஷன் என்னதை கொடுக்கணும் தைரியம் இல்லாத இருக்க. எச்சந்தா நியாய தீர்ப்பும் தண்டனையும் அவனுக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டமான காரியம். மனுஷனை பத்தி நான் ரொம்ப நினைத்து கொண்டிருக்கேன். மனுஷன் ரொம்ப கஷ்டத்தினாலே ரம்பி இருக்க. பல வருஷக்கு முதல் இருந்து அவனது வாழ்க்கை கிடாக்குது. ஆமா, அதுதே அதுக்கு காரணம். நானும் மெச்சதே மனுஷனை பத்தி உறுதியா சொல்லுக. மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சோகத்தோட இருக்க. எனக்கு அவன் செய்த எல்லா தப்பையுமே நேருக்கு நேரு ஒத்துக்குக சொல்லிமும் விடுக. அதனாலதே அவனுக்கு வருக தண்டனை ரொம்ப கிடாக்குது. ஆனா அது இருந்து எச்சா விடுதலை ஆகணும்னு அவனுக்கு தெரியலே. அதனாலதே அவன் திடீர்னு வந்து நின்று பேசுகாக்கு ஆரம்பிக்க. அவனது நண்பன் தனக்கு விரோதமா செய்த தவறுக்கு மனசு உடைந்து ரொம்ப வேதனைப்படுக. முக்கியமான மனுஷன் நியாய தீர்ப்பை பத்தி ரொம்ப கவனிப்பா இருக்க. அச்சமே அவனும் சொல்லுங்க நியாய தீர்ப்பு தந்தாது சரிதேந்து. அதுவும் இல்லாதே பாவத்துக்காக அவர் பணக்காரரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பாவ உணர்வுக்கு தண்டனை வாங்கியே ஆகணும். மனுஷன் சொன்ன எத்து நண்பன் செய்தா பாவத்துக்கு குற்ற உணர்வோடு இருக்கணும்னு சொன்னேன். நான் அவனை ரொம்ப நேசிக்க. அச்சமே அவனுக்கு கிடைத்தா நியாய தீர்ப்புக்காக
ನಾನು ಅದು ನಿಂದು ಏತ್ಕುವೆ. ಅವನಲ್ಲೇ ಅದು ಸಿಗ ಮುಡಿயாது, ಆನ ಎನ್ನಲ್ಲೇ ಮುಡಿಗು. ஆயா, இது நிஜதானே? இது நிஜமாதே. குற்ற மனசியோட இருக்கவ ரொம்ப ஆச்சரியப்படுக. அதுவும் இல்லாதே தன்னை தானே தாழ்த்தி எத்து நண்ப ரொம்ப நல்லவனா இருப்பேன்னு நினைக்க. அச்சமே அவன் ஏத்துக்குவாவும் செய்க. அச்சமே முக்கியமான ஆளு தத்து தொழிலுனே ஏத்துக்குக. நிமுக்கு தெரியுமா, இதுதே நண்பன்த்து படா நமக்கு எல்லாருக்குமே தந்து கிடாக்குது. ஆண்டவர்த்து வார்த்தை சொல்லுகுது, நாமெல்லாம் யாரெல்லாம் மிந்துக்கு போய் நிக்கணும். முக்கியமான மனுஷன் நம் இருதயத்தை பார்க்க. நமது மனசுக்குழு பாவம் செய்து நாம குத்தப்படுகோயி. அதுக்கு வேண்டி எப்போதுமே இருக்க நியாய தீர்ப்புனே தருக. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? எச்சா நாம கடவுள் தருக தண்டனை இருந்து நாம தப்பா முடியும். அதுக்கு நாம பதில் செய்ய முடியாது. கடவுளுக்கு நம்மை பத்தி தெரியுது. அதனாலதே தத்து மக மூலமா நம்மை காப்பாத்துகாக்கு, தண்டனை இருந்து தப்பித்துக்காக்குமோ நம்மை காப்பாத்துக. நீவிரி நினைத்துக்கொள்ளி நான் சொல்லுக தண்டனை மரணாதே. நம்து தண்டனையை ஏத்துக்கொள்ளணும்தா கடவுளது மகனாகிய ஏசுசாமி சிலுவை மராத்தி நமக்கு வேண்டி சத்த. அச்ச சாகாக்கு தன்னை தானே ஒப்பு கொடுத்த. இப்ப பாவம் செய்த ஒருத்த தத்து மனசு தன்னை குத்தி கொண்டிருந்தா நிஜமா அவனுக்கு வருக தண்டனை அவன் ஏத்துக்கொண்டே ஆகணும். இப்ப தனக்கு வந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக, நியாய தீர்ப்பிலிருந்தும் விடுதலை ஆக, அப்பாவத்துக்கு வருக தண்டனை இருந்தும் அவன் விடுதலை ஆக. கடவுளது புக்கு நமக்கு என்ன சொல்லுகுதுந்தா, ஒவ்வொருத்தனமும் சாகணும். சத்தாதுக்கு பிறகே ஒரு நியாய தீர்ப்பு கடாக்குது. ஆங்கு ரெண்டாவது சாவு கடாக்குதுந்துமோ சொல்லுகுது. அது ரொம்ப கஷ்டமானதும் கூட. ஆனா இது சொந்தக்காரரே ஏசுசாமி நமக்கு சத்துருக்கேந்து அச்சாந்து நாம உண்மையா நம்புக போது ஆண்டவன் நமக்கு இவ்வையே தந்திருக்க. ஆண்டவர்த்து புக்கு சொல்லுகுதும், ஆண்டவன் நமக்கு தந்திருக்கா இவ்வெல்லா கேரியா நம்மை ரச்சிக்க காரணத்தினாலே கண்டிப்பாக நாம தண்டனை இருந்து தப்புகிலாம். அதை விட்டுட்டா நாம் தப்பி போகாக்கு வேற வழி ஏதுமே இல்லை. நிஜமா நீவிரி ஆண்டவரை நம்பணும். கடவுளை நீவிரி சொந்த ரட்சகராக நீர் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு தருக தண்டனைக்காக கண்டிப்பா நம்ம ஆண்டவரை பத்தி கொஞ்சமாவது சொல்லுகாக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். பாகா 4 ஏசு கிறிஸ்து பறந்தாது 290 கடவுளது புக்குந்து சொல்லுக. பைபிள் சொல்லுகுதும், கடவுள் உலகத்தை படைக்கும் போது ஏசுசாமி கடவுளுக்கு உதவியா இருந்திருக்க. ஏசுசாமி உலகத்துக்கே வரகாக்கும் முதல்ல கடவுளுத்தி இருந்த. ரொம்ப நாளைக்கு பிறகு மனுஷ ரூபாத்தி இப்பூமிக்கே வந்த. அதெச்ச நடந்தது நான் இப்ப நிமுக்கு சொல்லுகே. அது ஒரு வயசு புள்ள இருந்தா, அவள்த்து பேரு மரியாளு. அவ கல்யாணம் பண்ணாமும் இல்லை, யாரோட ஒரு தப்பான உறவும் வைக்கவும் இல்லை. அவ யோசேப்புங்க அவனை கல்யாணம் பண்ணணும் நிச்சயம் பண்ணியிருந்தாரு. கல்யாணம் நடக்காக்கும் முதல் ஆண்டவ தத்து தூதுவனே மரியாளுக்கே அனுப்பின. தூதுவ மரியாளுக்கே வந்ததுக்கு பிறகு அவ ரொம்ப அஞ்சினா. தூத மரியாளை பார்த்து, நீ அஞ்சா வேண்டான்னு சொன்ன. கடவுளு நின்னை ரொம்ப நேசிக்க. அதனாலே ஆண்டவ நினுக்கு ஒரு புள்ளனை தருவ. அதுக்காக நினுக்கு ஆள வேண்டியதில்லை. ஆனா கடவுளுத்து வெல்லாமே நினுக்கு ஒரு புள்ளனை தருகு. அவன்து பேரு ஏசு கிறிஸ்துந்து. ஜனங்க சேக பாவாத்திருந்து அவரை விடுதலை பண்ணி ரச்சிப்ப. இதுனதே தேவ தூத சொல்லுக. அதுக்கு மரியாளு, இது எச்சதே நடாக்குந்து நான் இன்னிமும் கல்யாணமுமே பண்ணலையே. அதுக்கு தேவ தூத, இது மனுஷ மூலமா பறக்க புள்ளை அல்ல, அதனாலதே நினுக்கு பறக்க போக புள்ளனே நீ கடவுளுத்து புள்ளேந்து சொல்லணும். அச்சா சொல்லிட்டு தேவதூத சீக்கிரமா போருங்க. மரியாளு தேவதூத சொன்னதே கண்டிப்பா நம்பின. பறகே வேறொரு இடத்துக்கே போய் பட்டணத்துக்கே போய் தத்து சொந்தக்காரோட 3 மாசமா இருந்தா. பறகை தத்து ஆளனோட திரும்பி வருகா போதும் ஓராயி இருந்தா. அதனால யோசேப்பு தத்து மெனசுக்குள்ளு கஷ்டப்பட்டு
அவளை எச்சாவது விட்டுருணும்னு நினைக்க. அதனாலே அதே தேவதூத யோசேப்பே நீ அஞ்சா வேண்டாம், மெரியாளுன்னு நீ கல்யாணம் பண்ணுகாக்கு அவ இப்ப வேறா இருக்காந்து, அது பரிசுத்த ஆவியினாலே கிடைத்தாதுந்து, புள்ளை பறந்தாதுமே அப்புள்ளைக்கு ஏசுந்து பேரு வைக்கணும். சாமி மக்களை ரட்சிக்காக்கு போக அவருக்காக கொடுத்திருக்க தண்டனையும் திருந்துமு பாவத்திருந்துமு விடுதலை பண்ணுகாக்கு போக பறகை யோசேப்பும் மரியாதை கல்யாணம் பண்ணிக்குக. ஆனா ஏசாமியை பெத்தெடுக்க வரலே, யோசேப்பு தத்து பொண்டோட சேரலே. ஏசுசாமி வளர்ந்து 30 வயசு ஆகும்போது தத்து தாய்துமு தந்தைதுமு கூரனை விட்டு வெளியே போக பறகை பட்டணமாக போய் கடவுளது வார்த்தனை பத்தியும் ரட்சிக்க விதத்தையும் பத்தியும் சொல்லுக. நிறைய நோவுக்கிறரே சுகப்படுத்தின, ஜனங்க நடக்க வேண்டிய வயினேமு காட்டின, குருடர்கள் எல்லாம் பார்க்க மாதிரி செய்த, குருடர்த்து காதெல்லாம் கேட்க மாதிரி செய்த, ஏங்க போகணும்னு வகை தெரியாது இருக்கவரை பேச வைக்க, பிசாசு ஆண்டு கொண்டிருக்க ஜனங்களே விடுதலை பண்ணி பிசாசை வெளியே துரத்தின. ஏசு சாமினாலே இது நிச்சயம் முடியும். எனக்குந்தான் அது கடவுளுத்து மக. இச்சதே கடவுள் ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது நெசமாயி கடவுளது வல்லமேனை பார்க்காரு. ஒரு சிலரு நிஜமாவே இவ கடவுளது மகந்தே நம்பினாரு. அவர் செய்த பாவத்தை ஏசாமி கண்டு அவரை ரொம்ப நேசித்த. என்னதுக்குந்தான் அவர் செய்த பாவத்துக்கு தேனு சாகணுந்து பிரியா வைத்திருந்த. சாகாதனாலே பாவத்துக்கு பரிகார செக முடிக்கும்னு நினைத்தேன். ஜனங்களும் அவதே நம்மை காப்பாத்துக்காக்கு போக ரட்சிக்காக்கு போகன்னு சொல்லி இவர் அறிகுணந்து நினைத்த. ஏசுசாமி நம்பினாதே பிசாசிது இருந்துமோ பிசாசுது கிரியது இருந்துமோ நம்மை விடுதலை பண்ணுவேன். நிஜமாயி ஏசாமி நமக்காக அதை செய்வேன். நீவிரி அவரை கேட்கணும். இப்ப நீவிரி ஆண்டவரோட பேசினா நிஜமா கேட்பேன். பாக 5. ஏசு கிறிஸ்து நிமித்து மனசை குணப்படுத்துவ. பைபிள் சொல்லுகுது ஏசு சாமி தேவன்து புள்ளேந்து அவ இப்பூமிக்கு மனுஷன்து பாவத்தையும் பாவத்திருந்து மீட்கவும் வந்த. அதனாலதே ஏசு சாமிந்து பேர் வந்தது. ஏசு சாமிந்தான் அப்பேருக்கு என்ன அர்த்தம்தா மனுஷனை ரட்சிக்காக்குந்து அனுப்பப்பட்டவ. இவ்வுலகத்தின் நிறைய அதிசயமான காரியத்தையும் அற்புதமான காரியத்தையும் செய்த. அவன் மக்களை அருமக்கப்படுத்தின. ஜனங்களுக்கு கடவுளது ராஜ்யத்தை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் சொன்ன. ஒரு நாள் ஒரு குருடை அதை குக்கி கொண்டிருந்த. ஒரு வீதி தேவ குக்கிக்கொண்டு பிச்சை கொட்டுக்கொண்டிருந்த. ஆண்டவருக்கு தெரியும் குருடு தன்மை இருந்து அவனை நீக்குகாக்கு யாருமே இல்லைருந்து. ஆண்டவன் விருத்ததே அவனுக்கு கண்ணு கொடுக்க முடியும். உடனே அது ஒரு கூட்ட ஜனங்க வந்து கொண்டிருக்காது கடவுளது கண்ணுக்கு தெரிந்தது. அது ஒருத்த லாரின ஏசுசாமி வருகாந்து. அப்பா குருட அவனுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும்னு நினைத்தேன். அதுவும் இல்லாதே ஏசு சாமினே பரலோகத்திருக்கா சாமி இது ஒரே புள்ளேந்து அவன் நினைத்த. அவ விருத்த நல்லதே வெள்ள காரியங்களை செய்ய முடியும்னு நினைத்தேன். நிறைய ஜனங்க பக்கக்கே வருகா போது குருட வெள்ளக்க லாரி இயேசுவே இயேசுவே எம்எல்ஏ நீ ராங்கணும்னு சொன்ன. அப்பாவே ஏசு சாமி தத்து கையை நீட்டி அவனுக்கு கண்ணு பார்வைனே கொடுத்த. அதுக்கு பிறகே அவன் நல்லா பார்த்த கண் பார்வையும் அவனுக்கு கிடைத்தது. குருட ஏசாமி ரொம்ப நேசித்த பின்னுக்கே போன. இன்னொரு இடத்தி உடம்பெல்லாம் சொறி வந்தவ ஒருத்த இருந்த. சொறி பிடித்தவனே நீ வெளியே போ. அசல வேறே ஜனங்க பக்காக்கே சேர்த்துக்காது கூட இல்லே. ஏசாமி அவரை பார்த்து தத்து மனசு உருகி அவரை அருமக்கம் பண்ணின. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாமு நல்லானதை குறித்து தாமு சந்தோஷப்பட்டு கூரைக்கே போனாரு. சீக்கிரமா ஓடி போனாரு. ஆனா ஒரு காரியத்தை அவர் மறந்து போயிட்டாரு. என்னாந்து பார்த்தா கடவுளுக்கு அவர் நன்றி சொல்லலே. 10 ஆளுதி ஒருத்த வந்து கடவுளுக்கு
நன்றி சொன்னேன். இயேசு சாமி இது கேளுக்கே வந்து வணங்கி கடவுளுக்கு நன்றி சொன்ன பிறகு அவர்த்து மனசுக்குள் இருக்க பாவத்தையும் மன்னித்தேன். ஏசாமி 33 வருஷம் ಈ ಭೂಮಿದಿ வாழ்ந்த ಬೆಲ್ಲ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ஏசாமினே வெறுத்தாரு. ஏசாமி பரலோகத்தி தேவனே ரொம்ப நேசித்தேன். அதனால இயேசு சாமினே ஜெயிலுக்கு எடுத்து சிலுவை மரத்தினாலே அவனை கொல்லணும்னு நினைத்தாரு. ಆ ಸಿಲುವೆ ಮರತಿ தத்து ரத்தத்தை சிந்தி ಆ இடத்தி சத்த. இயேசு சாமி கடவுளுக்கு மகனா இருக்காதனாலே கஷ்டத்தை மாத்துக சக்தி இருந்தது. ஆனா ஆண்டவச்ச செய்யாதே எல்லா ஜனங்களையும் ரச்சிக்கணும்னு விரும்பின. 3 நாளைக்கு பிறகு விசுரோட வந்த 40 நாளைக்கு பிறகு சொர்க்கத்திற்கா கடவுளுக்கே போனேன். இப்ப அங்க இருக்க நம்ம எல்லாரையுமே அவ பார்த்து கொண்டிருக்கேன். கடவுளு நம்து பாவத்துக்கு நாம் சாகணும்னு விரும்பலே, அச்சமே நம்து பாவத்துக்கு தண்டிக்கணும்னு விரும்பலே. ஆண்டவ சொல்லுக என்னை லெக்கணும்னு. நான் வந்து நிம்து பாவத்தெல்லாம் மெனுத்து நிம்மே ஒரு புது மனுஷனா மாத்துவேந்து சொல்லுக. நாம ஏசாமி எச்சா லெக்க முடியும். அடிக்கடக்க வார்த்தனை போல நாம் ஆண்டவரோட பேச முடியும். பேசமேன ஆண்டவரே, நான் ஒரு பாவி, பாவத்துக்காக நான் வருந்துகே. நான் மறுபடியும் பாவஞ்சைகாக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இயேசுசாமி எனக்காக சத்தாதுனாலே நான் நன்றி சொல்லுகே. தயவு செய்து நான் செய்த பாவத்தை எத்து மனசுக்குள் இருந்து எடுத்து வெளியே எக்கிட்டு என்னை ஒரு புது மனுஷனா மாத்தணும். அச்சமே நித்து வயது நடக்காக்கும் எனக்கு உதவி செய்யணும். இக்காரியத்தெல்லாம் இயேசு சாமிங்க நாமத்தி கேக்கே கடவுளே. ஆமேன். இப்ப நாம பண்ணின ஜெபத்துக்கு விளக்கம் தெரியுமா? ஆனாலும் நம்து ஜெபத்தை கடவுள் கேட்டிருக்கேன். பாவாங்க அது ஒரு நோவுன்னு போலாம். அது நமக்குள்ளேயே இருந்து நம்மை அது திந்துகுன்னு இருக்கும். நாம ஏசாமினை ஒரு வாத்தியராக ஏத்துக்கும் போது அவன் நம்து மனசுக்குள் கிடக்க பாவத்தை நோவுனையும் மாத்துவேன். அவன் நமது இருதயத்தை நல்ல வயதி நம்மை நடத்தி நமக்கு பலத்தை தந்து சாமிது பின்னுக்கு போகாக்குமோ நல்ல வயதி நடக்காக்குமோ உதவி செய்வ. நீவர் ஏசாமிக்கே சொல்லணும், நன்றி ஆண்டவரே, நீ என்னை ரச்சித்ததுக்காக, எத் இருதயத்தை நீ சுகப்படுத்தினதுக்காக நன்றி. கண்டிப்பா இக்காரியங்களே நான் மற்ற ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகாக்கு. ஏசாமி எனக்கு செய்தாதே மற்றவருக்கு சொல்லுகாக்குமோ ஆசைப்படுகே. பாக 6 லாரினே 228. இது வேறொரு கொதையிருந்து இயேசு சாமிது வாழ்க்கை வர்ணரை பத்தி சொல்லுகுது. இயேசு சாமிது சீசார்களும் ஒரு சின்ன படகுக்கே ஏறி கதர்னேந்து சொல்லுகா ஒரு நாடுக்கே போய் கொண்டிருந்தாரு. அவர் படகை விட்டு அடி ராங்கின உடனே பிசாசுனாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தாரு. மனுஷன் கீரைக்குள்ள இருக்காதில்லே, ஆனா அவ குப்பைக்குள்ளதே ரொங்குகாது. அவனுக்கு துணி போடுகாக்கு இஷ்டம் இல்லை. அவ பாலைவனாத்தி இருந்த ஊர்தி இருந்த ஜனங்க அவன் பக்கக்கே போகாக்கு அஞ்சினாரு. ஒரு சிலரு அவனை சங்கிலினாலேயும் கண்ணினாலேயும் புடுத்து கட்டியிருந்தாரு. அவன் கையினேமும் கேலுனேமும் கட்டியிருந்தாரு. அச்சா கட்டியிருந்தாலும் அவ அதை டெத்துருவ. ஒரு மனுஷனும் கூட அவனை அடக்க முடியலே. எல்லா நேராத்தையும் ரிட்டிதியும் பகாலிதியும் அருவருப்பான சத்தம் போடுவேன். ஒரு கல் எடுத்து தன்னையே கொட்டிக்குவேன், வேதனையும் பட்டுக்குவேன். மனுஷனுக்குள்ளு பிசாசுது ஆச்சி கிடாந்தது. ஏசு சாமி அவனுக்கு உதவி செய்யணும்னு அடக்கே வந்தேன். மனுஷன் ஏசாமினை பார்த்ததுக்கு பிறகு அவன் ஓடி வந்து ஏசாமி முந்துக்கு முழங்கால் படியிட்டேன். ஏசாமி அவனுக்குள்ள இருந்த பிசாசுனே வெளியேத்திட்டேன். அவனுக்குள்ள இருந்த பிசாசுது ஆவி ரொம்ப சத்தம் போட்டு லாரினது. என்ன செய்ய போக எம்மே தெரியுதா? நீ கடவுளது மக, நீ எனக்காக ஒரு வாக்கு பண்ணணும். இவன் திருந்து எம்மை வெளியே போக கூடாதுன்னு ஒரு சத்தியம் பண்ணணும்னு கேட்டுது. ஏசு சாமி ஆவிகளை பார்த்து
ನಿತ್ತು ಪೇರು ಏನಂದು ಕೇಟೆ ಎತ್ತು ಪೇರು ಲೇಗಿಯೊಂದು ಬದಲು ಸೊನ್ನದು ಅಚ್ಚ ಅಂದ நாம நிறைய ஆளு இருக்கே முந்து அர்த்தா ஏசு சாமி அவனுக்குள்ள இருக்க எல்லா ஆவினேமும் வெளியே போகணும்னு சொல்லி கட்டளை கொடுத்த உடனே அது மேந்து கொண்டிருந்தா நிறைய பந்திக்குள்ளே போய் புக்கினது அது மேந்து கொண்டிருந்தா அம்மெலனை விட்டுட்டு அப்பாமே கடவுளுக்கே வந்து சத்துது அதுக்கு பிறகே அம்மனுச அடாத்தி குக்கி ஏசு சாமியோட பேசினேன் இப்பதான் அவன் மெனசுமும் சிந்தனையும் தொழுந்து கிடாந்தது ஏசு சாமி படகுக்கே ஏறி வேற ஊருக்கே போயினேன் இக்காரியத்துல ஏசாமி செய்ததுக்கு பிறகே படாவுக்கே ஏறி வேற ஒரு ஊருக்கே போயினேன் உடனே பிசாசு பிடித்தவனும் நானும் நின்னோட வருகேந்து சொன்னேன் ஆனா ஏசு கடவுளும் அவரோட ஒன்னா இருந்தேன் ஆனா ஏசு சாமி அதுக்கு அனுமதிக்கலே ஏசு சாமி சொன்னேன் கடவுள் நினுக்கு செய்தா எல்லா நன்மைனையும் போய் நித்து ஜனங்களுக்கே போய் சொல்லுந்து சொன்னேன் அச்சமே கடவுள் நினுக்கு எச்சா மனராங்கினேனோ அதனேமும் நீ போய் சொல்லு ஆ மனுஷ ஏதி இருந்தேனோ அதே ஊருக்கே திரும்பவும் போனேன் ஆங்கு 10 ஊர் கிடாந்தது ஆ ஊர் இருக்க எல்லாருக்குமே கடவுள் தனக்கு செய்த நன்மைனை எடுத்து சொன்னேன் அவர் எல்லாருமே அமைதியா அவன் சொன்னதை கேட்டுக்கணும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டாரு இப்ப நமது தேசத்தி நிறைய பேய்கா இருக்குது பிசாசானவன் பாம்புக்கு கடக்க விஷ மாதிரி காத்துக்குன்னு இருக்கேன் மனுஷனே கொல்லுகாக்கு ஏசு சாமி உலகத்தி வந்தது பிசாசு ராஜ்யத்தை அழிக்கணுங்காக்காக இருந்தாலும் நிறைய பிசாசுது ஆவிகா நமது நாடிதி இருக்குது ஏசு சாமி அதை பார்த்து ஒரு நாளும் அஞ்சலே அவன் ரொம்ப வெள்ளமை உள்ளவன் ஏசுசாமி பூமிக்கே வந்தாது சாத்தானுக்கு பிடிதிருக்கா மக்களை விடுதலை பண்ணுகாக்கு பொல்லாத ஆவிகாமும் ஏசுசாமினை அருந்து ஏசுசாமிக்கு அஞ்சினுது ஏசுசாமி எம்மே அழுத்துருவார்ந்து சொல்லி அதுக அஞ்சினுது பிசாசுமும் அவனோட சேர்ந்தா குட்டி பிசாசுகாமும் நிஜமாவே ஏசாமிக்கு அஞ்சுகுது நீவிரி நிஜமாவே ஏசாமிது வைதிருந்து நீவிரி நிஜமாவே பிசாசுது வைனேமு சாத்தானுத்து வைனேமு கவனிக்கணும் ஏசு சாமி எனக்கு உதவி செய்யணும்னு கேளி ஏசாமி ஏற்கனவே சாத்தானேமு அவன்து ஆளுகனேமு டெத்துட்டேன் கடவுளுக்கு நாம ஜெபம் பண்ணி நமத்து பாவத்தை நமித்திருந்து எடுக்காக்கு நாம் கேட்கணும் அதுக்கா சாமிக்கு வெள்ளமே கிடாக்குது பாவத்திருந்து நம்மை ரட்சிக்காக்குமோ கிருபையுள்ளவனா இருக்கேன் அச்சமே கடவுளும் நம்மை சொந்த பிள்ளையாக ஏத்துக்குவேன் ஆ சாமி நீனை கைவிட மாட்டு நீ ஒரு காரியம் செய்யணும் ஏசாமியை நீ தினானமும் நம்பணும் பாகா 7 ஏசு சாமிது சாவு 162 ஏசு சாமி நிஜமா சத்தேனா ஏசு சாமிது சாவுதுக்குதே நெசமானதோ அது எந்துமே சந்தேகம் இல்லை நிறைய வருஷாக்கு முதல் ஏசு சாமி வந்த ஏசிய தீர்க்கதரிசியும் ஆ சாமினை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் அவத்தத்து முக்கியமான பங்குன்னு பாவிகளோட வெத்திருந்தேன் அச்சாதே அவரோட ஒண்ணு மண்ணா இருந்தேன் ஏசு சாமி மனுஷன் கையினாலே சத்த ஆமா கடவுளும் ஆ காரணத்துக்காகவே அனுப்பியிருந்தேன் கடவுள் பூமிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கா பாவத்தை சுமக்காக்குதே மக்ககா சாமினை முழுசா நம்புகா போதும் தத்து பாவத்திருந்து மூழ்கா முடியும் பாவத்துக்குள்ள தண்டனை அவ பெருகா வேண்டியதில்லை ஆண்டவ சொல்லியிருந்த ரச்சிக்காதுந்தா எனாதுந்து பாவ இல்லாதே இருந்தாதே கிடைக்குந்து சொல்லியிருந்தேன் ஆவையிதி பாவத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரா நமக்காக ஏற்படுத்தின நாம பரிகாரத்தை செய்ய முடியாது என்னாதுக்குந்தா நாம் இதுக்கு முதலே பாவாத்தி இருக்கோயி ஏசாமி ஒருத்ததே பாவ இல்லாதே வாழ்ந்தவன் ஆ சாமி ஒருத்ததே பதிலை செய்ய முடியும் நமக்கு மேலே கடந்தா அப்பாவத்தினுடைய சம்பளத்தை ஏத்துக்குனேன் அச்சமே தத்து சாவுனாலே பதிலடி கொடுத்த நமத்து பாவத்துக்காக தத்து வாழ்க்கைனையே மேத்தினேன் இதெச்சா நடந்தது ஆண்டவர்த்து சாவுனாலே
அந்நாடு அரசனாக இருந்தவன் பிலாத்துங்கவ. மற்றவர்க ஏசாமினை கைது செய்தாரு. அதுவும் இல்லாதே பிலாத்துவும் முந்து கொடாந்து நிறுத்தினாரு. பிலாத்துங்க அரச ஏசாமினே கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு தப்பும் செய்யலேந்து முடிவு பண்ணி வைத்திருந்த. ஏசாமி மேலே ஒரு குத்தமும் இல்லைந்து கண்டிருந்த. நான் இவனை தண்டித்து இவனை விடுதலை செய்யந்து சொன்னேன். ஆனா ஊர் தலைவர்க அதை ஏற்றுக்கொள்ளலே. எல்லா ஜனமுமே ஏசாமிது பின்னுக்கு போயினாரு. ஏசாமினை அச்சமே நீர் விட்டு விட்டுதிந்தா அது இருக்க பூசாரிக்கு நீ ஒரு நண்பனாக மாற முடியாது. வார்த்தனை பிலாத்து கேட்ட போது தத்து அரசாங்க உத்தியோகத்துக்கு கோடு வந்துருங்குது நினைத்தேன். அதுவும் இல்லாதே அரசர்களுக்குள்ளே கோபத்தையும் வர வைத்தேன். அதனாலதே அவ சொன்ன, ஏசுசாமினை நிமித்து சவரியாத்துக்கு நீவர் ஏனாதோ பண்ணிக்கோயிந்து. நீவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அச்சமே நீவர் அவனுக்கு சேவி. ஆனா சாமி மேலே ஒரு குத்தமும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு பிறகே பிலாத்து தத்து கையேக்குது. மனுஷனத்து சாவுக்கு நான் ஒரு காரணமும் இல்லைன்னு சொன்னேன். அவர் ஏசாமினே நாய தீர்ப்புந்து கொடுக்காடாத்தி சபைதிருந்து அழைத்து அவனை அடுத்து ஏசாமினை எல்லாவித கொடுமையும் செய்தாரு. எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசலே. அதுக்கு ஏசுசாமினே மராத்தினாலே செய்த ஒரு சிலுவேனே சுமக்க சொன்னாரு. ஏது வரல போய் கொலை செய்யணும்னு நினைத்திருந்தாரோ அது வரல சுமக்க சொன்னாரு. எல்லா ஜனாங்கமுமே ஏசாமினை தொடர்ந்து போனாரு. ஆனா எதிரி மூலமா சாமினை காப்பாற்ற முடியாத போயிட்டுது. ஒருவேளை ஏசாமினாலே முடிகும். ஆனா தீர்க்கதரிசின்னு சொல்லுகவாரு தன்னை குறித்து எழுதியிருந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். நிறைய ஜனங்களுடைய வார்த்தைக்கு கொல்லப்பட்டேன். சாமினே கைக்கே ஆணியாரந்து கேலுக்கேமு ஆணினாரந்து தொங்கா விட்டுட்டாரு. பரகே சிலுவை மரத்தனை நிறுத்தி வைத்துட்டாரு. கைதி கேலதிமு ஆணி அடுத்த வாக்கே சிலுவைதிருந்த. சாமிதி கைதிமு கேலதிமு நிறைய ரத்தா ஒக்கிக்குன்னு கூட இருந்தது. ஏசாமி என்ன சொன்னு சொல்லி கவனிவி, கடவுளே இவரை மன்னிக்கணும்னு சொன்னேன். அவர் என்ன செய்யாருன்னு சொல்லி அவருக்கே தெரியாத இருக்காரு. சாமி எதிரிகளே மன்னிக்கணும்னு சொல்லி கடவுளுக்கே ஜீவா பண்ணி கொண்டிருந்தேன். ஏசாமி சிலுவேதி சத்த பிறகே அந்நாடே இருட்டாய் மாறிட்டுது. அது ஒரு பெல்ல பூமி எதிர்ச்சி நடந்தது. சத்து போன நிறைய ஜனங்க அந்நேரத்தி இசுரோட வந்தாரு. பட்டணத்துக்குள்ளே போனாரு. அது இருக்க நிறைய ஜனங்க அவரை பார்த்தாரு. அவர் ஏசாமியை பார்த்த பிறகு ஏசுசாமிக்கு எதிரியா இருந்தவரும் இல்ல ஏசுசாமி சத்தாதனாலதே சமாதானம் அடைந்தாரு. சொந்தக்காரருகா நண்பருகா ஏசுசாமினை புதைக்காக்கு திட்டம் போட்டாரு. குகைக்குழு ஏசுசாமி இது உடம்புனை வைத்து ஒரு பெல்ல கல்லணை எடுத்து அதை மூடணும் திட்டம் பண்ணினாரு. ஏசாமினை கொண்ட இராணுவ படைகா ஏசுசாமி இது உடம்புக்கு பாதுகாப்பா குகைதி நின்றாரு. ஏசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரிந்திருந்தது நான் சாகணும்னு சொல்லி கடவுள் சித்தமா இருந்தேன். அது மூலதே பாவத்துக்கு பரிசனமும் கண்டுகொண்டேன். ஆண்டவ சொன்ன என்னை அழிக்காக்கும் எனக்கு சக்தி கிடாக்குது. அளந்து போன என்னையும் இசுரோட ஏத்துக்காக்கும் முடிகுந்து. ஏசாமி தத்தவரோட தங்கலே நான் இதுக்கு முதல்ல சொன்னது மாதிரியே சாவுனை நான் முடிவுந்து சொல்லலே. ஏனாதுக்குந்தா எத்தி பாவா இல்லை. சாவு என்னை முழுசா ஆள முடியாது. சத்து போன 3 நாளைக்கு பிறகே கடவுளை ஏசாமினே உசுரோட ஏத்தினே. ஏசாமி உசுரோட ஏந்ததுக்கு பிறகே பார்த்தாரு. ஒரே நேரத்தி 500 ஆளுகா ஏசாமினே பார்த்தாரு. அந்நேரத்தி ஏசுசாமி ஒரு ஆவியா இருக்கலே. ஏசாமியோட எப்போதுமே இருந்த தோமாங்க வேணுமோ ஏசாமினே நம்பலே. ஏசாமி உசுரோட இருப்பேன்னு சொல்லி நினைத்து கூட பார்க்கலே. ஒரு நாள் ஏசாமி ரிட்டிதி அவனுக்கு வந்தேன். தோமாங்கவனே ஏசாமி இது விரலுக்குள்ளே. ஏசுசாமி தோமாவை பார்த்து காயப்பட்ட விரலுக்குள் கிடக்க ஓட்டைக்குள்ளே விரலை விட்டு பாரு. ஆணிகளாலே ஓட்டை பண்ணின
சிலுவை மரத்துக்குள்ளே புதைந்தா காயத்தை தொட்டு நித்து சந்தேகத்தை தீர்த்து நீ என்னை நம்பணும்னு சொன்ன. ஏசாமி சாவி இருந்து வந்ததுக்கு பிறகே 40 நாள் பூலோகத்தி இருந்த. கடவுள் பேசிக்கணுமும் சாப்பாடு திந்துக்கணுமும் இருந்த. சாமி அவர்களுக்கு சில கருத்துனை சொன்னேன். நீவிரி பார்த்த எல்லாத்தையுமே இவ்வுலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே நீவிரி சொல்லணும்னு சொன்னேன். அச்சா நீவிரி சொல்லுகாம்போதுதே அவர் பாவத்திருந்து திரும்புவாரு. தத்து சாவனை ஏத்துக்கணும்னு சொன்னேன். அதுக்கு பிறகே அவர் பார்த்து கொண்டு இருக்கா போது சாவிதிருந்து வந்து கடவுளுக்கே போய் சேர்ந்துட்டேன். ஆதிதிருந்தே கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். நிம்மை ரச்சிக்காக ஒருத்த வருவேன்னு சொல்லி ஜனங்களே அவர்த்து பாவத்திருந்தும் விடுதலை பண்ணுவேந்து. இப்ப ஆண்டவ வந்த நிறைய ஜனங்க அவரை பத்தி தெரியலே. ஏனாதுக்குந்தா ஏசாமி ராஜாவாக வரலே. யார் ஏசாமி பின்னுக்கு போகாரோ ஏசாமினை ஏத்துக்குகாரோ அவருக்குள்ளே சந்தோஷம் கிடக்காது, சாத்தியமில்லை. ஏசாமிக்கே வருக வரே ஆண்டவ தழுகாதில்லை. நீவிரி ஜெபம் பண்ணி சாமினை நிம்முக்குள்ளே லெத்துக்கோயி. நீவிரி ஏசாமியோட பேசுகும்போது சாமி நிஜமா கோக்கு. ஏசாமி எப்போதுமே இசுரோட இருக்க. கடவுள் அதேமு பைபிள் சொல்லியிருக்க. பைபிள் சொல்லுகுது எப்பவுமே ஏசாமி சாவு வேசாத்தி இருக்க மாட்டேன். ஏசாமி சாவிதிருந்து வந்த பிறகே ஒரு சில நாள் கழுத்து பரலோகத்துக்குள்ளே பேன. சில நாளைக்குள்ளே பரலோகத்திருந்து இப்பூமிக்கே வந்து நியாயம் தீர்ப்பாரு. கடைசி காலத்தி ஏசு சாமிதே நியாயம் தீர்க்கணும்னு கடவுள் அனுமதி கொடுத்துருக்கேன். ஏசு சாமினை இப்ப நீவிரி தள்ளித்திதிந்தா கடவுளும் அந்நியாய திருப்பிதி நிம்மை தள்ளிருவ. இப்பவே நீவிரி நிம்த்து பாவத்திருந்து மனம் திரும்பி ஏசாமினை ஏத்துக்கோனா சாமி நம்த்து பாவத்தெல்லாம் நமத்து மெனசி இருந்து வெளியே எடுத்து நாம் சாகும்போது நமத்து விசுருனே எப்பவுமே வாழுகாக்குந்து எடுத்துக்குவேன். இப்பவே நீவிரி ஏசாமினை நம்பி. பாகா 8 ஏசு சாமிது வாழ்க்கை 10 நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வையி பலவிதா. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது அறுத்தா நிம்முக்கு தெரிகணும்னு விரும்புகிறியா? வாழ்க்கைங்காது நிறைய மக்கக ஒரு வைதி போகாத மாதிரி. ஒவ்வொரு மனுஷன்த்து முதுகுக்கு பின்னுக்கு ஒரு பெல்ல பாவத்தை சுமந்து கொண்டு போக. இதேதே பைபிளு தெளிவா சொல்லுகாது. என்னாதுந்தா நாம் எல்லாருமே பாவம் செய்கோயி. பாவத்துக்கு மேலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோயி. ஒரு சத்தம் நம்ம லெக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மனை சுமந்து கொண்டு போக வரே நீவிரி எல்லாரும் எனக்கு வாயி நிம்த்து பேராகலான ராக்கி வைப்பேன்னு சொல்லுங்க. ஒரு சிலர் இதை பத்தி கவலைப்படுகாதும் இல்லை, கேட்காதும் இல்லை. அவர் போகா வைதி போய்க்குனே இருக்காரு. யாராச்சு இதை கேட்காரா சத்தம் நம்ம லெக்குது. அதுக்குள்ளிருக்க அவர் எல்லாருமே வெளியே வாய்ந்து அவர் திருந்து நீவிரி தப்சிக்கோய்ந்து சொல்லுகுது. சத்துப்பேனதை தொடாவான்றி எக்குனே தொடாவான்றி ತಂದೆ ಆಗಿಯ ನಾನು ನಿಮ್ಮೆ ಏತುಕುವೆ. ಅಪ್ಪದೇ ನಿಮ್ಮೆ ಮಗಂದು ಮಗಳಂದು ಏತುಕುವೆ. ஒரு சிலர்தே நம்மை நிறுத்தி கேள்வி கேட்காரு. சிலர் போய்க்குனே இருக்காரு. கடைசியா யாராவது ஒருத்தையாவது நின்று கேட்காரு. ஒரு நொடிதி நாம் இதை முடிவு செய்ய முடியாது. அச்சமே நாம் போய்கொண்டிருக்க கூட்டத்தி என்னதை விடணுமோ அதை விட்டுறணும். ஒரு சின்ன வைதி நாம முந்துக்கு பார்த்து நாம போய்க்குனே இருக்கணும். அச்ச நடக்க மக்களுக்கு வைதி அவர் சொல்லிக்குகாரு. நீவிரி உலகத்தி ஏங்க போனாலும் இதே நீவிரி வாங்க முடியாது. மனுஷ வைதி போகாதும் இல்லை, அவன் விச்சோதிக்காதும் இல்லை, கேலி பண்ணிக்குனே இருக்காரு. இசில பாவா நிறைந்த கொடுமையான வைதி தன்னை ருட்டிக்குன்னு அச்சமே போக தத்து பழைய பாவாத்தி அவனை பிடித்து அமுக்கி பின்னுக்கு தள்ளுகுது. அவனை சுத்தி சுத்தி போய்க்குனே கிடாக்குது. முதல் அவன் என்ன நினைக்கந்தா நான் மட்டுமே வைதி தனியா போய்க்குன்னு இருக்கேந்து. ஏன்னா ஆண்டவர் வந்து நமத்து பக்கத்தியே நம்மோட நடந்து வந்து கொண்டிருக்கேன். ஆனா அவ கஷ்டத்தோட நடந்து போய்க்குன்னு இருக்கா. மனுஷனோட உள்ளத்துனே சந்தோஷத்தாலே நிரப்புக.
அது கிடைக்குதே நிம்மதி, அது ஏதிதுமே இல்லே. நாம் செதுகுண்டிருந்த அப்பாவத்துக்குள்ளே மரிசி மரிசி நாம் ஊகாத அளவுக்கு நம்மை ஒரு தெளிவான வைத்தி நம்மை நடத்துக்குது. ஆண்டவ தத்து பரிசுத்த ஆவினே நம் இருதயத்துக்குள்ளே தந்து ஏசாமி கடவுளது மகந்துமு நாம் ஒரு விசுவாசிந்துமு நமக்கு உணர்த்துக. நாமும் கடவுளது பிள்ளையாக மாற முடியும். அக்கடவுளை நாம் நம்பினாலே போது. ஏசாமி நமது ரட்சகந்து நாமு நினைத்தாலே போதும். நாம் இசில அதை செய்யும் போது ஆஹா இசில வாழ்க்கை நமக்கு அற்புதமா கிடைக்குது. இப்ப யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்காரோ அவன் ஒரு புது மனுஷனாக இருப்பேன். பழுசெல்லாம் ஓடி போருக்கும். வருக எல்லா காரியமுமே நமக்கு புதுசா கிடக்கும். நல்லா கூர்ந்து நீவிரி கோழி நானதே நிமித்து வாழ்க்கைதி புட்டுட்டாக இருக்கே. ஒருவன் எனக்கே வந்தா அவனுக்கு பசியே எடுக்காது. அச்ச அவன் எம்மேலே நம்பிக்கையா இருந்தா அவனுக்கு இனிமே ஒந்துமே தாகமே எடுக்காது. சில வார்த்தைகளை நீவிரி கேட்கும் போதும் நிமித்து மனசை நீவிரி கடினப்படுத்தவன்றி. குறிப்பு ரோமருங்க புக்கு 6வது அதிகாரம் 23வது வசனம், மத்தேயு 11:28, 2 கொரிந்தியர் 6:17, 2 கொரிந்தியர் 5:17, யோவான் 6:35, எபிரேயர் 4:7. பாகம் 9. ஏசாமிக்காக வாழணும். 362. ஏசாமிக்காக வாழணும் தான் என்னாது? எத்து நண்பனே, நின்ன நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகே. நீ ஒரு கிறிஸ்தவனா? ஒருவேளை நீ ஆமாந்து சொன்னா நிஜமாகவே நாம் ஆண்டவர்த்து பிள்ளையா இருக்கணும்னு சொல்லப்படுகுது. ஆனா நமது இருதயத்தி ஆழத்திருந்து நாம் சிந்திக்கணும். நாம நிஜமாயி ஏசாமினை நமது இருதயத்தி நம்புகோயா? இல்லேந்தா நாம வாண்டாந்து தெளிநாட்டிக்குன்னு போகோயா? நமது தாய் தந்தைகா வாண்டாந்து சொன்ன மாதிரி அக்கடவுளனை வாண்டாந்து செகோமா? இல்லேந்தா ஆண்டவரே நாம கேட்கலா நமது இருதயத்தை சுத்தம் பண்ணுந்து. அச்சமே நீத்து பிள்ளையா நீ என்னை ஏத்துக்கணுந்து. அச்சமே நாம ஆண்டவர்த்து குறைக்க போகாக்கு உறுதியா வைதி நம்மை நாமே நடத்தணும். ஒரு மனுஷன் தத்து இருதயத்தை திறந்து ஏசாமினே ஏத்துக்குனா கடவுளனே ரட்சகனாகவும் ஆண்டவனாகவும் ஏத்துக்குனா அவனுக்கு நல்ல காரியமெல்லாம் நடக்கும். அப்பமே அவன் செய்த நிறைய பாவங்களே கடவுள் மன்னிப்பேன். பரிசுத்த ஆவிங்கவ அவனுக்குள்ளே வந்து அவன் என்னென்னாது செய்யணும்னு சொல்லி எச்சா வாழணும்னு சொல்லி கத்து தருக. இச்சாதே நாம ஆண்டவர்த்து பிள்ளையா மாற முடியும். கடவுளும் அவனுக்கு சொந்த தந்தையாகவும் உதவி செய்கவனாகவும் அக்கறை காட்டுகவனாகவும் கூடவே இருப்பேன். கண்டிப்பா நாம தினமும் ஆண்டவரை நேசிக்கணும், கடவுளுனே நம்பணும். ஒருவேளை நாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் நோவா இருந்தாலும் ஆண்டவன் நம்மோட எல்லா நேரமும் இருக்க பேசாமும் காட்டுக. கண்டிப்பா நாம ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். எச்சாந்தா ஆண்டவன் நமக்கு எப்போதுமே நல்லவனா இருக்காது நாம தெரிந்தாதனாலே சில கஷ்டமான காரியத்தை நாம பொறுமையா அமைதியா மன தாழ்மையோட கத்துக்கொள்ளணும். ஆண்டவ தமுத்து பெல்ல வல்லமெனே ஏங்கு நிரூபித்து காட்டுகேந்தான். ஏசு சாமி சத்து கடக்கும் போது இஸ்ரோட ஏத்தின பேரு ஆனாலுதே உலகத்தி இருக்கா பேய் பிசாசினாலே வருகா தொந்தராவிதி நமக்கு உதவி செய்யணும். நமக்கு நிறைய தொல்லைகா வருகா போது நமக்கும் கடவுள் உதவி செய்யணும்னு நினைக்க கடவுள் தத்து முழு பலத்தினாலே நமக்கு நல்லது செய்யணும்னு உதவி செய்யணும்னு விரும்புக. ஒருவேளை பிசாசு நம்ம தப்பு செய்யணும்னு கோல் சொல்லினாலும் கடவுள் நமக்கு நல்லது செய்காக்கு உதவி செய்வ. நாம் வாழுகும் போது கடவுள்த்து புள்ளேந்து நம்மை நாம் கட்டாயமா காட்டணும். அதுவும் இல்லாதே நம்மை ஒரு புது மனுஷனாக தத்து வைதி நாமு தொடர்ந்து நடக்காவும் நம்மை மேத்துக. கடவுள் தத்து அன்புனே நமக்கு எச்சா வெளிப்படுத்தினு தெரியுமா? தத்து சொந்த புள்ளேந்து சொல்லுக, ஏசு சாமினே இவ்வுலகத்தி சாகாக்கு கொடுத்து தத்து அன்பை வெளிப்படுத்தின. நாம ஆண்டவருக்கு
நண்பனாக கூட இருக்கலே. கடவுள்த்து ஆவி நம்மத்து இருதயத்துக்குள்ளே தத்து அன்புன்னு ஒளியா தந்த. அதனாலே நாம மெத்தவரோட அன்பா இருக்கலாம். யாரெல்லாம் நமக்கு கடைசா இருக்காரோ அவரோட கூட நாம் அன்பா இருக்கலாம். கடவுள் இச்சா இருக்கேனோ அச்சாமே நாமும் இருக்கணும்னு விரும்புக. கடவுள் வேதத்திருந்து இச்சா சொல்லுக, நிமித்து எதிரினே நேசிக்கணும். யாரெல்லாம் நிமுக்கு தப்பு தப்பா செய்யாரோ அவருக்கு எதிரா நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லுக. அச்சா நீவிரி செய்தா மக்ககா நிமித்தி காரியத்தை பார்த்து நிஜமாவே நீவிரி ஆண்டவர்த்து புள்ளேந்து சொல்லுவாரு. ஏனாதுக்குந்தா நீவிரி கடவுளது அன்பை நிமித்தி இருதயத்தை வெத்திருக்கிதி. அவர் மீதே பார்த்தா உடனே நெசமாயி ஏசாமிது பின்னுக்கு போகணும்னு நினைப்பாரு. இது நமக்கு முக்கியமானது. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிக்கணும். அதனாலே அது முக்கியமானது நமக்கு தெரியணும் சொல்லுக. வேதா புக்குதிருந்து கடவுள் சொன்ன வார்த்தனை நாம படுத்து அதனை பத்தி நாம சிந்திக்கணும். அதுவும் இல்லாதே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோட பேசணும். இவையும் மூலமாதே நாம கடவுளை தெரிந்து கொள்ள முடியும். கடவுளுக்குள்ளே நாம வளர முடியும். அதுவும் இல்லாதே கடவுளுத்து பிள்ளைகா சிறுபிள்ளைனே போல இருக்காதுக்கு விரும்புகாளே. அவர் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு விரும்புக. ஆங்கு பல காரிய கிடாக்குது. கடவுளை பத்தி பேசணும் தான். நிஜமா நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கடவுள் தேத்து புள்ளனே நமது பாவத்துக்குன்னு வேண்டி சாகா கொடுத்தேன் அல்லவா. கடவுள் இச்சா செய்தாதுனாலே பிசாசுது எல்லா காரியத்தையும் டெத் இருந்துட்டேன். அதுவும் இல்லாதே பாவத்துக்கு என்ன பரிசு கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டேன். யாரெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கையா இருக்காரோ அவருக்கு எல்லாமே இச்சா நடந்துட்டுது. எப்பெல்லாம் பிசாசு வந்து பாவ செய்காக்கு நம்மை தூண்டி விடுகானோ ஏசாமி ரத்தத்தினாலே அவனை நாம் எதிர்க்கணும். அச்சா நாம் செய்யும்போது பிசாசு நம்மை விட்டு ஓடிடுவே. நீவிரி ஏது நேரத்தை கடவுளை மதிக்காதே போகிதியோ நிஜமாவே நாம் நேரத்துக்கு கடவுளை மன்னிப்பு கேட்கணும். அதனாலே நீவிரி பின்னுக்கு போய் மெனசுடைந்தும் போகவன்றி உடனே நீவிரி கடவுளுக்கே போய் கேட்ரி என்னை மன்னிக்கணும். மறுபடியும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நமது இருதயத்தை சுத்தப்படுத்தணும் கேட்ரி. எப்பவுமே நீவிரி ஆண்டவருக்கே கேட்கணும். பிசாசு நம்மை ஆளக்கூடாதுன்னு நாம கேட்கணும். நாம் நிறைய காரியங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகாக்கு கடமைப்பட்டிருக்கோயி. நமது வாழ்க்கை வருகா கஷ்டமான காரியத்தை கூட கடவுள் செய்து முடிக்காதனாலே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். நாம் ஆண்டவரை நேசித்தா எல்லா காரியத்தையும் நமக்காக நல்லதுக்காக செய்க வைப்பேன். கண்டிப்பாக நாம ஜனங்களுக்கு ஜெபா செய்காக்கு கடமைப்பட்டிருக்கோயி. யாரெல்லாம் ஏசாமிக்கு தன்னை கொடுக்காது இருக்காரோ அவரெல்லாம் நிஜமா ஜெபிக்கணும். நாம ஜெபா பண்ணுகும் போது நமது கஷ்டத்தையும் நமக்கு வருக கொடுமனையும் கடவுளுக்கே சொல்லணும். நமது வாழ்க்கை இருக்க எல்லா காரியத்துக்குமே கடவுள் உதவுகாக்கு தயாரா இருக்கேன். நிஜமாவே நாம் பண்ணுக எல்லா ஜெபத்துக்குமே பதில் தருவேன். அதுதே கடவுளுக்கு விருப்பம். அதுவும் இல்லாதே நமக்கு என்னென்னதெல்லாம் நல்ல காரியத்தை நமக்கு தரணுந்துமோ தெரிந்து வைத்திருக்கேன். ஒருவேளை நாம கடவுளுக்கே என்னாவது கேட்கணும்னு நமக்கு தெரியாது இருந்தா நாம கேட்டுமும் நமக்கு செய்யாதே போனா நமக்கு ஒரு பெல்ல திட்டத்தை வைத்திருப்பேன். அச்சாமே நாம ஆண்டவருக்குள்ளே வைத்திருக்கா நம்பிக்கைனாலே நமக்கு நிறைய சந்தோஷத்தை தருவேன். கடவுளுக்கு எச்சா நாம விசுவாசம் வைக்கணும்னு நமக்கு சொல்லி தருவேன். இதுதே ஒரு முக்கியமான காரியம்பா. கடவுளோட நாம சரியா நடக்காக்கு இதுதே துவக்கா. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சினையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தர ஆசைப்படுகுது. கண்டிப்பா கடவுள் நிமே ஆசீர்வதிப்ப. இயேசு சாமிக்கு நம்பிக்கை வைக்காக்குமோ இயேசு சாமி பின்னுக்கு போகாக்குமோ ஆண்டவ உதவி செய்வேன்.